Hello my dear friends, welcome to Buildray Diaries. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் பற்றியோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின எந்த ஒரு டாப்பிக்கை பற்றியும் பேச போகிறதில்ல. பதிலாக யூஎஸ்ஏல லாஸ் வேகாஸில் பண்ண ஒரு சூப்பரான பில்டிங் பற்றியும் அதில் இவங்க பண்ண மிஸ்டேக்னால் வந்த இஷ்யூஸ் பற்றியும் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ் வேகாஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு டெசர்ட்டில் சடனாக மக்கள் போய்கிட்டு இருக்க ஒரு பாதையில் ஒரு ஸ்பியர் ஷேப்பில் ஒரு பொம்மை இல்லை ஒரு எமோஜி சிரிக்கிற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபார்ம் ஆகும்போது அவங்க பயங்கரமான ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த ஸ்பியர் பில்டிங். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்பியர் பில்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி இவங்க இந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எந்த மாதிரினா கம்ப்ளீட் ரவுண்ட் ஷேப்டு பில்டிங். இது வந்து வேர்ல்ட்ஸில் லார்ஜஸ்ட்டு ஒரு ஸ்பியர் பில்டிங். எப்படின்னா இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 366 ஃபீட் இருக்கிற மாதிரியும் அண்ட் அதோட வித்து 560 ஃபீட் இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணுறாங்க. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 18,600 பீப்புள்ஸ் ஒரே டைமில் இந்த ஸ்பியருக்குள்ளார இருந்து இந்த விஷயங்களை பார்க்க முடியும். அண்ட் இதோட டோட்டல் ஏரியா 8,75,000 ஸ்கொயர் ஃபீட். அண்டு இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னரில் ஃபுல்லாகவே மோல்டட் 360 டிகிரிஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிஸ்பிளே அண்ட் அவுட்டர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிஸ்பிளேயில் பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான் பண்ண ஆர்கிடெக்ட்னு பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏஇகாம் கம்பெனி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு 8th வண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியுது. இப்போ மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ண ஸ்டீல் வந்து மொத்தமாக 10,000+ டன்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக க்ரியேட் பண்ண அந்த ஸ்டீல் ஒன்றோட ஒன்று ஃப்ரான்ச்சஸ் இப்படி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம் வந்து மொத்தமாக 368 பீசஸ், அதாவது ஒரு பீஸும் 7 டன் இருக்கிற மாதிரியான பீசஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பில்டிங்கோட சென்டரில் எங்கேயுமே ஒரு பில்லர் கூட கிடையாது. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணுற பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்கும். லோடு வந்து ஈவனாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிரவுண்டில் வந்து கேரி ஆகும். ஆனால் இந்த பில்டிங்கில் இது ஒரு 360 டிகிரியில் பண்ண ஒரு பில்டிங். ஸோ சென்டரில் எங்கேயுமே காலம்ஸ் கிடையாது. ஒன்னோட இன்டர்லாக் பண்ண அந்த ஸ்டீல் வழியாக தான் லோட் கேரி ஆகணும். இந்த பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட் மொத்தமாக $2.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த ரேஞ்சில் ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பண்ணியும் முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கில் கம்ப்ளீட் அவுட்டர் அண்ட் இன்னர் ஃபுல்லாகவே எல்இடி டிஸ்பிளேஸ். இது வந்து நிறைய கான்டெஸ்ட் நடத்துகிற மாதிரியான விஷயத்துக்காகவும் இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸ்டீரியரோடைய எல்இடியோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 5,80,000 ஸ்கொயர் ஃபீட் மொத்த எல்இடியோட ஏரியா. அண்ட் இன்னர்லன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ரேஞ்சில் எல்இடி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லோட் கேரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் கஸ்டம் மீன்ஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணி அதோட லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு செக் பண்ணி அது ஒரு சேஃப்டி ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு சிங்கிள் காலம் கூட இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கான உள்ள சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஸோ அதில் எக்ஸாக்டாக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த பில்டிங்கை பற்றின மொத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவங்க எங்கே சொதப்பியிருக்காங்க, எந்த மாதிரியான இஷ்யூஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறத இதுக்கப்புறம் பார்க்கலாம். கான்சர்ட் புக் பண்ணி அவங்க சப்போஸ் ஒரு கான்சர்ட் புக் பண்ணி, ஏன்னா ஒரு கான்சர்ட்டுக்கே அவங்க நிறைய அமௌண்ட் பே பண்ண வேண்டி அதை புக் பண்ணி அவங்க முடியலன்னு கேன்சல் பண்ணும்போது அந்த ரெவன்யூ வந்து அப்படின்றதுக்குள்ளே மொத்தமாக ட்ராப் ஆகிடும். அந்த டேட்டுக்கான ரெவன்யூ மொத்தமாக ட்ராப் ஆகிடும். அப்போ அதுலேருந்து பெரிய ரெவன்யூ லாஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ். இந்த பில்டிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெசர்ட் ஏரியாவில் ஹை சன்லைட் இருக்கக்கூடிய ஏரியாவினால
நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் ஒரு இதில் அஃபெக்ட் ஆகும்போது ஒரு எல்இடியில் படும்போது எல்இடி டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்பியர் ஷேப் எல்இடியில் ஒரு எல்இடி மிஸ் ஆனால் கூட அந்த பில்டிங்கோட வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுபோக ஒரு எல்இடி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாகும். ஏன்னா இதை வந்து சென்டரில் எந்த ஒரு சப்போர்ட்ஸ் கிடையாது. டேரெக்டாக மேலே இருக்க எல்இடிஸோ அல்ல கீழே இருக்க எல்இடிஸோ பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக மேலேருந்து வரணும். மேலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கு. எனர்ஜி கன்சம்ஷன் வெறும் எல்இடினால் மட்டும் இல்லை. ஏன்னா அது ஒரு டெசர்ட் ரேஞ்சில் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் நியர்லி 40 டிகிரிக்கு மேலே இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல கூலிங் சிஸ்டம்ஸ் அண்டு இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் இல்லைன்னா எல்இடி டிஸ்பிளேஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது அண்டு ஹைலி ஸ்பெசிஃபைடு நிறைய நியூ டெக்னிக்ஸ். ஏன்னா பார்க்குறதுக்கு விஷுவலாக இருக்கணும், ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை இம்போர்ட் பண்ணி அதுக்காக நிறைய எனர்ஜி கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தில் நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பிளான் பண்ண பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா $1.2 பில்லியன். ஆனால் இந்த பில்டிங் கொண்டு போய் முடிஞ்சது $2.3 பில்லியன். ஏன்னா அந்த கோவிட் டைமில் இவங்களால் அந்த ஒரு டிலே ஆனது, அது போக ஸ்டீலோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆனது, அது போக டெக்னிக்கல் அப்கிரேட்ஸ் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று வந்ததுனால இவங்களால வந்து அந்த 1.2 பில்லியனில் இருந்து மொத்தமாக தள்ளி போய் 2.3 அதாவது ஒரு ட்வைஸ் ரேஞ்சுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4th டெக்னாலஜி. ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகும்போது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எல்லோரும் பட்டன் மொபைல் வச்சுருந்தோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்டேட்டடாக மொபைல் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது ஃபோல்டிங் இது நிறைய டைப் வரும்போது இவங்க கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ண பேனல்ஸ் எல்லாமே 16Kயில் இருக்குது. 16K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய பேனல்ஸ். அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போகும்போது இவங்க ஃபிக்ஸ் பண்ண மொத்த அந்த மில்லியன்ஸ் ஆஃப் எல்இடிஸும் வேஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளே இந்த ரேஞ்சுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போது ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகிக்கிட்டே தான் வரும். அப்போ ஃப்யூச்சரில் போக இந்த எல்இடி வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய செலவு பண்ண இந்த எல்இடி மொத்தமும் வேஸ்ட்டாக ஃபீல் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு டூரிசம் அண்ட் ஆல்சோ ஃபார் ஒரு கான்சர்ட்டுக்கான ஏரியா. ஆர்கிடெக்சர் வைஸில் செம்ம போல்டாகவும் இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஃபார் டெக்னாலஜி வைஸ்லேயே அட்வான்ஸ்டாக இருந்தாலும் இது வந்து ஃபைனான்ஷியலி பயங்கரமான ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பில்டிங்கை இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்காக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த பில்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்டு உங்களோட கமெண்ட்ஸை வீடியோ கீழே சொல்லுங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பில்டிங் கொண்டு வரலாம்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க பில்ட் ரைட் டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.